வணக்கம் சமையலா, நான் உங்கள் சார் மதுரையிலேருந்து. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க என் டேங்கை எப்படி நான் வந்து பேஸ்மெண்ட் போட்டு செட் பண்ணேன்னு. அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இது. எல்லார் மாதிரியும் டேங்க் என்ன சைஸில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி உங்களுக்கு நான் வந்து போர் அடிக்க விரும்பலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். அதை வந்து சில பேர் வந்து அக்வா சாயில் யூஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை விட ரொம்ப அதிகமாக போயிடும். இப்போ இந்த டேங்க் நான் அக்வா சாயில் யூஸ் பண்ணணும்னா நான் வந்து பல கிலோ வாங்கணும், அதுக்கு மணி ரொம்ப தேவைப்படும். அதை நம்ம எந்த விதத்தில் குறைக்கலாம் அப்படின்றத தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்ல போகிறேன். நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்து நான் 3 விஷயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று, நர்சரியில் கிடைக்கக்கூடிய நம்ம புரத மண்ணுன்னு சொல்லுவாங்க, அதாவது உரமண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது நம்மளோட ரிவர் சாண்டு. அது போக நமக்கு பேஸாக கிடைக்கிற நம்ம உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன மண் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அது கூட சேர்த்து கொக்கோ பிட் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பிட் மஸ்ட்டு தான், ஆனால் நீங்கள் ஒரு அளவாக அதை சேர்க்குற மாதிரி இருக்கும். இதை 3ஐயும் நீங்கள் வந்து நாள் ஊற வச்சு நாள் நல்லா அலசி ஒவ்வொரு லேயராக நீங்கள் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த பேஸ்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை இந்த பேஸ்மெண்ட்டோட எனக்கு வந்து வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாயில் வந்து கொஞ்சமாக, அதாவது நீங்கள் லேயர் வந்து மேலே உள்ள லேயரை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கம்மியாக வாங்கிக்கலாம். கம்மியாக வாங்கி அதுக்கு மேலே ரிவர் சாண்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து இந்த தண்ணி கலங்குறதோ இல்லை அந்த சாயில் வெளியே வரதோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பின்னாடி நல்லா தெரியும். அதை வச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிளான்ட்டோட க்ரோத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பிளான்ட் வந்து நல்ல க்ரோத்திங்காக இருக்கும். சரியா? அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் திருப்பி இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பாய்.